வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேலியர்கள் பலஸ்தீனர்கள் மீது மேற்கொண்டு வரும் கொலைகளையும் வன்முறைகளையும் குறிக்கும் முகமாக வெளிவந்த ஒரு ஆங்கில கட்டுரையின் தமிழாக்கத்தை இங்கு நான் தர இருக்கின்றேன். டாக்டர் ஜாவித் அப்தல்மோனிம் இவர் மெடிசின் சென்ஸ் ஃப்ரான்டியர்ஸ் என்ற சர்வதேச அமைப்பின் தலைவர் ஆவார். அது மட்டுமல்லாது 2024 ஆண்டில் காசாவில் உள்ள முக்கிய மருத்துவமனையான நாசார் மருத்துவமனையில் அவசரகால மருத்துவராகவும் பணியாற்றியிருந்தார். இஸ்ரேலின் வழிமுறைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டன. உலகத் தலைவர்கள் இஸ்ரேலின் நடத்தையை இயல்பாக்கிவிட்டனர். அரசியல் ஆதரவு, இராணுவ உதவி அல்லது மௌனம் ஆகியவற்றின் மூலம் அதன் கொள்கைகள் தொடர்வதற்கு உலகம் வழிவகுத்துவிட்டது என்கின்றார் அந்த டாக்டர் அவர்கள். அவருடைய இந்த கட்டுரையினுடைய முழு ஆங்கில கட்டுரையின் தமிழாக்கத்தை இங்கு தர இருக்கின்றேன். பலஸ்தீனத்தின் முதன்மையான சுகாதார பிரச்சனையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆகும். காசா மற்றும் மேற்கு கரை ஆகிய இரண்டிலும் இஸ்ரேலிய கொள்கைகள் பலஸ்தீனர்களின் உடல்நலத்தை பேரழிவுக்கு உள்ளாக்கி உயிரிழப்புக்கும் வழிவகுக்கின்றன. பலஸ்தீனம் முழுவதும் அக்டோபர் 7, 2023 முதல் பலஸ்தீனிய மக்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் ஒட்டுமொத்த விளைவு தெளிவாக தெரிகிறது. அவை பலஸ்தீனர்கள் கண்ணியமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கான திறனை சிதைத்துள்ளன. இதை தெளிவாக கூற வேண்டும். அதற்கு நான் கடமைப்பட்டும் இருக்கின்றேன். காசா பகுதியில் செயல்படுத்தப்படும் கொள்கைகளும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் காணப்படும் போக்கும் ஆக்கிரமிப்பின் மூலம் பலஸ்தீனத்தை காலனித்துவப்படுத்தும் இஸ்ரேலின் பரந்த திட்டத்தையே இவைகள் சுட்டிக்காட்டுகின்றன. காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலையை தொடங்கி 1000 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. பலஸ்தீனர்கள் மீதான கூட்டு தண்டனை இன்று வரை தொடர்ந்து வருகின்றது. போர் நிறுத்தம் என்று சொல்லப்படும் ஒரு சூழலில் பலஸ்தீனர்கள் தாங்கள் கூடாரங்களிலும் மருத்துவமனைகளிலும் தெருக்களிலும் தினமும் ஊனமாக்கப்படுவதையும் கொலை செய்யப்படுவதையும் உலக இயல்பாகிவிட்டது. போர் நிறுத்தம் என்ற சொல் அதன் அர்த்தத்தை முற்றிலும் இழந்துவிட்டது. நான் இந்த வரிகளை எழுதி கொண்டிருக்கும் பொழுது உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகின்றது. அண்மைக்கால சகாப்தங்களில் உலகில் மிக மோசமான அரசியல் தோல்வியாக விளங்கும் காசாவின் பேரழிவு சூழல் மீதான அக்கறை இன்மையையும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. அக்டோபரில் போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து ஜூன் மாதமே மிகவும் கொடிய மாதமாக இருந்தது. ஜூலை 18 நிலவரப்படி போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேல் 1144 பலஸ்தீனர்களை கொன்றுள்ளது மற்றும் 3703 பேரை காயப்படுத்தியுள்ளது. இது போர் தொடங்கியதிலிருந்து ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கையை மேலும் கூட்டுகிறது. அந்த எண்ணிக்கை தற்பொழுது 73,200 தாண்டிவிட்டது. இஸ்ரேல் தனது மஞ்சள் கோடு என்று தொடர்ந்து கூறி வரும் அந்த அமைதிக்கான கோட்டை மேற்கு நோக்கி நகர்வதன் மூலம் காசா பகுதியின் மீதான தனது இராணுவ கட்டுப்பாட்டை விரிவுபடுத்தி வருகிறது. இந்த விரிவாக்கத்தால் அந்த கோட்டை அணுகும் எவரும் பெரும்பாலும் தங்கள் தங்குமிடங்களை அடைய அல்லது விறகு சேகரிக்க உணவு தேட முயற்சிக்கும் பொழுது சுட்டுக் கொல்லப்படும் அபாயத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் இது வன்முறை மட்டுமல்ல. மஞ்சள் கோடு நகரும் போது அது 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை காசா பகுதியின் 1/3 நிலப்பரப்பிற்கு நெருக்குகிறது. இது தற்செயலானது அல்ல. இது நோய்கள் எளிதில் பரவக்கூடிய மற்றும் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத அதீத நெரிசலான சூழலை உருவாக்குகின்றது. சுத்தமான நீர் மற்றும் சுகாதார வசதியின்மை, மனிதாபிமானமற்ற வாழ்க்கை நிலைமைகள் ஆகியவற்றின் விளைவாக ஏற்படும் சுவாச தொற்று நோய்கள், தோல் நோய்கள் மற்றும் வயிற்றுப்போக்கு நோய்கள் என்பதை நாங்கள் தினமும் மருத்துவமனைகளில் காண்கிறோம். அக்டோபர் 7, 2023 முதல் மேற்கு கரையும் ஒரு ஆழமான வன்முறை மாற்றத்திற்கு உள்ளாகியுள்ளது. இஸ்ரேலிய அரசாங்கம், இராணுவம் மற்றும் அரசால் ஆதரிக்கப்படும் குடியேறிகள் இன அழிப்பு, நில அபகரிப்பு, உடைமைகளை பறித்தல், பிராந்திய பிளவு மற்றும் பொருளாதார நசுக்குதல் ஆகியவற்றை தீவிரப்படுத்தியுள்ளன. இது பலஸ்தீனர்களின் இருப்பையும் தொடர்ச்சியையும் மேலும் சிதைக்கிறது. தாக்குதல் நடத்துபவர்கள் முழுமையான தண்டனையின்றி தப்பித்துக் கொண்டிருக்கும் வேளையில் பலஸ்தீனியர்கள் தங்கள் வீடுகளிலும் பள்ளிகளிலும் நிலங்களிலும் வேட்டையாடப்படுகிறார்கள். நாப்லஸ் மற்றும் ஹெப்ரோனில் அதிகரித்து வரும் வன்முறை மற்றும் நடமாட்ட கட்டுப்பாட்டுகளால் ஏற்படும் மன அதிர்ச்சி மற்றும் மனச்சோர்வை அனுபவிக்கும் நோயாளிகளை நாங்கள் தினமும் பார்க்கின்றோம். இந்த கட்டுப்பாடுகள் மருத்துவமனைக்கு செல்வது உட்பட அவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் தடுக்கின்றன.
இஸ்ரேல் மேற்கு கரையில் சுகாதார பாதுகாப்பான அணுகலை திட்டமிட்டு தொடர்ந்து தடுத்து வருகிறது. மேலும் காசாவில் உள்ள சுகாதார அமைப்பை வேண்டுமென்று சிதைத்துள்ளது. சுகாதார பணியாளர்கள், நோயாளிகள், ஆம்புலன்ஸ்கள் மற்றும் மருத்துவமனைகள் என அனைவரும் குறிவைக்கப்பட்டுள்ளனர். அக்டோபர் 26 அன்று வடக்கு காசாவில் உள்ள கமல் அத்வான் மருத்துவமனையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது எல்லைகளற்ற மருத்துவர்கள் அவர்கள் என்று அறியப்படும் அமைப்பில் பணியாற்றும் அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் முகமது ஒபெய்ட் மேலும் 57 பேருடன் கைது செய்யப்பட்டார்கள். இஸ்ரேலிய படைகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 95க்கும் மேற்பட்ட பலஸ்தீனிய சுகாதார பணியாளர்களில் இவரும் ஒருவர் ஆவார். இன்று வரை ஒபெய்ட் எந்த குற்றச்சாட்டும் இன்றி இஸ்ரேலிய சிறையில் இருக்கின்றார். அவரை நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். இந்த இனப்படுகொலையானது காசாவில் சுகாதார அமைப்பின் பணியாளர்களை முற்றிலுமாக அழித்துவிட்டது. மேலும் அவர்களை மீண்டும் நியமிக்க பல ஆண்டுகள் தேவைப்படும். அக்டோபர் 2023 முதல் நமது MSF குழுவைச் சேர்ந்த 15 பேர் உட்பட குறைந்தது 1700 சுகாதார பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். காசாவில் யாரும் பாதுகாப்பாக இல்லை. ஜனவரியில் இஸ்ரேலிய அதிகாரிகள் 37 மனிதாபமான அமைப்புகளின் பதிவை ரத்து செய்ததிலிருந்து பலஸ்தீனர்களின் சுகாதார அணுகல் மேலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச பணியாளர்களையும் மிகவும் தேவைப்படும் பொருட்களையும் காசா மற்றும் மேற்கு கரைக்குள் கொண்டு வருவதை இஸ்ரேல் எங்களை தடுக்கிறது. காசாவிற்குள் சில மனிதாபிமான உதவிகள் வந்திருந்தாலும் அவை போதுமானதாக இல்லை. இந்த தன்னிச்சையான கட்டுப்பாடுகள் பலஸ்தீன மக்கள் மற்றும் அவர்களுக்கு உதவ முயற்சிக்கும் அமைப்புகளுக்கு எதிரான இஸ்ரேலின் நீண்டகால தண்டனைக்குரிய ஒரு கொள்கையின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது. நேரடி வன்முறை மூலமாகவோ, சுகாதார அமைப்பை சிதைப்பதன் மூலமாகவோ, மனிதாபிமான உதவிகளை தடுப்பதன் மூலமாகவோ, பஞ்சத்தை தூண்டுவதன் மூலமாகவோ, தண்ணீரை ஆயுதமாக்குவதன் மூலமாகவோ, பச்சிளம் குழந்தைகளிடையே குறைப்பிரசவம் மற்றும் இறப்பு விகிதங்களை அதிகரிப்பதன் மூலமாகவோ, அதிக கருச்சிதைவுகளை ஏற்படுத்துவதன் மூலமாகவோ அல்லது சிகிச்சை மறுப்பதன் மூலமாகவோ இஸ்ரேல் பலஸ்தீன மக்களின் ஆரோக்கியத்தை அழித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது இது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. பலஸ்தீனத்தின் முழுமையான சுகாதார பிரச்சனை இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு தான். இஸ்ரேலின் வழிமுறைகளும் கொலைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன. உலகத் தலைவர்கள் இஸ்ரேலின் நடத்திய இயல்பாக்கிவிட்டனர். அரசியல் ஆதரவு, இராணுவ உதவி அல்லது மௌனம் ஆகியவற்றின் மூலம் அந்த கொள்கைகளை தொடர்வதற்கு அவர்கள் வழிவகுத்து விட்டனர். நிலைமை சகிக்க முடியாது உள்ளது. காசாவில் இனப்படுகொலை தொடர்கிறது. மேற்கு கரையில் இன சுத்திகரிப்பு தீவிரமடைகிறது. பலஸ்தீனியர்களின் கண்ணியத்திற்கும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளித்து தடியற்ற மனிதாபிமான உதவிகளை உறுதி செய்து அனைத்து அரசாங்கங்களையும் பொறுப்பு கூறச் செய்யும் ஒரு தீவிரமான கொள்கை மாற்றம் அவசரமாக தேவைப்படுகிறது. அந்த மாற்றம் இல்லாமல் அடுத்த 1000 நாட்கள் தற்போதைய பேரழிவு போன்று தொடருமாக இருந்தால் அது மேலும் பல பலஸ்தீனர்களின் உயிர்களை பலி கொள்ளும். இவ்வாறு அந்த டாக்டர் ஜாவித் அப்தல்மோனிம் தெரிவித்திருக்கின்றார். மெடிசின் சன்ஸ் ஃப்ரான்டியர்ஸ் என்ற அமைப்பின் தலைவரும் ஆவார். அது மட்டுமில்லாது 2024 ஆண்டில் காசாவில் முக்கியமாக நாசார் மருத்துவமனையில் அவசர கால மருத்துவராகவும் பணியாற்றியிருந்தார். அவரின் தமிழகத்தையே நீங்கள் கேட்டிருந்தீர்கள். நன்றி.